டே பீப்பிள் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஓட்டிங் முடிச்சுட்டு அன்றைக்கே வந்துட்டு எங்கே போனோம் அப்படின்னா வந்துட்டு மதுரையில் இருக்கிற ஹெரிட்டேஜுக்குன்னு போயிருந்தோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக்காக வந்துட்டு புக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண இடம். ஸோ இந்த தடவை வந்துட்டு கட்டாயமாக போயே ஆகும்னு சொல்லிவிட்டு 2 ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்துட்டு விலா வித்து ஸ்விம்மிங் பூல், இன்னொன்று வந்துட்டு நார்மல் டீலக்ஸு. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஒரு வெல்கம் இருந்துச்சு. அங்கே ஒரு வெல்கம் ட்ரிங்க்கு அப்புறம் மாலெலாம் கொடுத்து வெல்கம் பண்ணியிருந்தாங்க. அப்புறமாட்டி வந்துட்டு லைட்டை சுற்றி பார்த்துட்டு யார் யார் வந்திருந்தாங்கன்னு பார்த்தா ஐயோ வேறு லெவலில் வந்துட்டு ஆட்கள்லாம் இங்கே தங்கியிருக்காங்க. நம்மளும் இங்கே தங்கியிருக்கோம் அப்படிங்கிற நினைக்கிறப்பே வந்துட்டு வேறு லெவல் உள்ள எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ உள்ளே வந்துட்டு ஒரு ஃபார்மலாக வெல்கம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு உள்ளே போனோம். உள்ளே வந்துட்டு கார்லாம் நாட் அலவுடு. அவங்களே வந்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெஹிக்கிளில் தான் வந்துட்டு நம்மளை கூப்பிட்டு போவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மல் ரூம் இன் மதுரை ஹெரிட்டேஜ். ஸோ உள்ளே நுழைஞ்சோன்னா பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு தட்டி இருந்துச்சு. ரைட் சைடில் ஒரு சோஃபா, ஸோ டிவி இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு வாட்டர் பாட்டில், கெட்டில், சின்ன சின்ன பவுச்சஸ்லாம் வச்சுருந்தாங்க டீ காஃபி போடுறதுக்கு. ஸோ பாத்ரூம் வந்துட்டு அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷவர் கேம்ப்பு, ஷவர் ஜெல்லு, அப்புறமாட்டி ஷாம்பூ, மாய்ஸ்சரைசர், ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பொருள்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி டவல்ஸு, ஷேவிங் கிட்டு, அப்புறமாட்டி வந்துட்டு காம்பெல்லாம் இருந்துச்சு. ஸோ வேறு லெவலில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு இந்த க்ளீன்னஸ்க்காகவே மதுரை ஹெரிட்டேஜை. ஸோ நல்லா வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆம்பியன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு லார்ஜ் ஸ்கேல் மிரர்ஸ் இருந்துச்சு. ஸோ 2 பக்கம் வந்துட்டு டிசைன் பண்ணி நடுவில் வந்துட்டு ஒரு போரை வந்துட்டு தொங்க விட்டுருந்தாங்க. ஸோ நாங்களும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இன்னொரு ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த ரூமுக்கு வந்து நடந்து போனோம். நடந்து போகிறப்பையும் வந்துட்டு வேறு லெவலில் வந்துட்டு ஒரு விசுவலைசேஷன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடடான ஒரு சிட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ மரங்கள் வளர்த்து பார்க்குறதுக்கே வந்துட்டு பயங்கரம் க்ரீனரியாக இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு பூல் வித் விலா. ஸோ வேறு லெவலில் வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. நீங்களே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்துட்டு மோகித்தை வந்துட்டு என்ஜாய் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இறங்கி இறங்கி இந்த பூல் விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பாத்ரூமும் பூலும் வந்துட்டு கனெக்டடாக இருக்குது. அது மட்டும்தான் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு. மிச்சப்படி வந்துட்டு ஒரு வேறு லெவலில் வந்துட்டு பண்ணி வச்சுருந்தாங்க. வி என்ஜாய்ட் எ லாட். ஸோ அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க வெளியில். ஸோ அங்கே போயிருந்தோம். நான் நினச்சேன் ஸ்டெர்லிங் மாதிரி காசு கட்டணும்னு நினச்சிட்டு எவ்வளோன்னு கேட்டேன். ஃப்ரீன்னு சொன்னாங்க. வேறு லெவலில் வந்துட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். போடு எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்றா வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதில் திரும்ப 2 சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டின்னர் வந்துட்டு அங்கேயே சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு வேறு லெவலில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ரவுண்டாக போய் எக்கச்சக்கமாக சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு மதியானத்துக்கும் சேர்த்து காலையே சாப்பிட்டு முடிச்சாச்சு.
2 நாளும் வந்துட்டு பூலிலால் வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஸோ மெயின் பூலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரெக்ஸின் கிளாத் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு 10 நிமிஷம் தான் நம்மளை அலோட் பண்ணாங்க. அது வந்து ஒரு மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சொன்னோம்னா நம்மளை வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அவங்களே வந்து பேக்கேஜ் எந்த எடுத்துகிட்டு போகிறதுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அப்படியே கிளம்பி நம்ம காரை எடுத்துக்கிட்டு புதுக்கோட்டைக்கு வந்து சேர்ந்தாச்சு 20ஆம் தேதி ஏப்ரல் மாதம். ஸோ இனிமேலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க யாரோடையாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். பை பீப்புள், பை.